ஒரு துரோகத்தின் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்புறாங்க. எம்ஜிஆர் வெளியே வரும்போது எந்த மாவட்ட செயலரும் கூட கிடையாது, கட்சி கட்டமைப்பு கிடையாது. தோழர்களை இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கட்சி கட்டமைப்பு கிடையாது, பெரிய பணபலம் கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஜெயிச்சு இறக்கும் வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருந்தார். அதுக்கான காரணம் தெரியுமா? கலைஞரிடம் கட்டமைப்பு, பணபலம், அதிகாரம், காவல்துறை எல்லாம் இருந்துச்சு. ஆனா வெற்றி பெற்றதுக்கு காரணம், எம்ஜிஆருக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். எம்ஜிஆரிடம் உண்மை இருந்தது, கலைஞர்களிடம் அநீதி இருந்தது. மக்கள் உண்மையை நம்பினார்கள், மக்கள் உண்மையை நம்பினார்கள். அதனாலதான் நீங்க சொல்லக்கூடிய 45%, 30%. 1971 கலைஞர் எடுத்த பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 48%. 184 தொகுதி, கூட்டணி சேர்ந்து 203 தொகுதி. இத்தனை மிகப்பெரிய வெற்றியை இன்றைய வரைக்கும் எந்த தலைவரும் பெற்றது கிடையாது. எம்ஜிஆருடன் சேர்ந்து இருந்ததால், துரோகத்தால் அந்த வெற்றியை 1977 இழந்தார்.